அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நாம் இதுவரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு பாட்டுறோம். அதன் தொடர்ச்சியை காணலாம். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்களுடைய தங்கையும் மைத்துனரும் காண்பித்து அந்த ஓலை சுவடியை பார்த்து அவங்க ஓதுனாங்களாம். ஓதின பிறகு அவங்களுடைய உள்ளம் என்ன ஆயிட்டுனா, கல் நெஞ்சமாக இருந்த உள்ளம் அதன் பிறகு பிரகாசமாக நல்ல ஒளிக்காட்டு மாறிச்சான். அந்த அளவுக்கு அந்த வசனம் அவங்கள மெருகூட்டக்கூடியதாக இருந்துச்சான். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கேருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க சென்று விட்டார்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். பிறகு இதன் தொடர்ச்சியை காணலாம். இதுவரைக்கும் முகமது நபியை எரிமலையாட்டு கொந்தளித்து கொல்ல துணிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மகனம் பிரகாசமானதும் உடனே என்ன செய்கிறாங்க, தாருல் அர்கம் நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க செல்கிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூரிய வாளை எடுத்துக்கொண்டு கொலை செய்ய பண்ணுறாங்க. தாருல் அர்கம் நோக்கி செல்கிறாங்க. அங்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் முகமது நபி என்ன பண்ணுறாங்கன்னா, 2 கைகளால் அப்படி நீட்டி அவங்கள அணைக்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே சற்று எதிர்பாராத உமரோ என்ன பண்ணிட்டுறாங்க, அவங்களுடைய 2 கைகளையும் பற்றி பிடித்து சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், வணக்கத்திற்குரிய இறைவனான அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவன் இல்லை என்று சாற்றி சொன்னாங்களாம். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழராக மாறுகிறார்கள். பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கள் மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து வாழ்கிறாங்களாம். அவர் எவ்வாறு மார்க்கத்திற்காக உழைத்தார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைய இடத்துல சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் உறங்கி கொண்டிருக்கும் போது கனவுல மக்களின் சிலரை நான் பார்த்தேன். அவர்களின் மீது பலவிதமான சட்டைகள் அணிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னிடம் காண்பிச்சாங்க. அதாவது நிறைய மக்களை நான் கனவுல கண்டேன். அவங்க பலவிதமான ஆடைகள் அணிந்த நிலையில் அவங்கள்ட்ட காட்டப்பட்டுச்சான். அச்சட்டைகளில் அவங்க போட்டிருந்த சட்டைகளில் சிலது அவர்களின் மார்பு வரை தான் இருந்துச்சான். இன்னும் சில ஆடைகள் அதற்கு குறைவாக தான் இருந்துச்சான். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா, தரையில் படக்கூடிய அளவுக்கு நல்ல நீளமாட்டு சட்டை அணிந்திருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டுப்பட்டுச்சான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அவங்க நபி தோழர்கள்லாம் கேட்குறாங்களாம், இறை தூதர் அவர்களே, சட்டைக்கு என்னதான் விளக்கம் தருகிறீர்கள் என்று கேட்டாங்களாம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்களாம். அதற்கு மார்க்கம் என்று விளக்கம் அளித்தார்களாம். அல்லாஹ் இஸ்லாத்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு முழுமைப்படுத்தி விடுகிறான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜை நிறைவு செய்து விடுகிறார்கள். பிறகு இறுதி பேருரை நிகழ்த்தி விடுகிறாங்க. காலங்கள் இப்போ செல்கின்றன. இஸ்லாம் என்ன செஞ்சுன்னா, அழகான முறையில் மலர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்துச்சான். அப்புறம் எதிர்பாராத விதமாட்டு அரபு சக்கரவர்த்தியினுடைய இறுதி நபிமாயன் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிபி 632 இறந்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு இஸ்லாம் தன்னுடைய கண்ணியமிக்க தலைமைத்துவத்தை இழந்துவிடக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருத்தப்படுறாங்க. பிறகு இஸ்லாம் என்னும் அழகிய கோட்டை தகர்ந்து விடக்கூடாது, இந்த அதிகார போட்டியால் தலைமைத்துவத்திற்கு புரட்சி வெடிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று சிந்திக்காமல் ஒரு முடிவு எடுக்கிறாங்களாம். இஸ்லாத்தின் முதல் கலிபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரகடனப்படுத்துகிறாங்களாம் ஆட்சியில். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கக்கூடிய தருவாயில் அவங்க சக தோழர்களோட ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்து என்ன பண்ணுறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலிபாவாக முன்மொழிந்து விட்டு மரணிக்கிறாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சியில் அமர்த்தி கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறாங்களாம்.
ஆனால் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், முதலாம் கலிபாவை தேர்ந்தெடுத்த பாக்கியம் இரண்டாம் கலிபாவுக்கும், இரண்டாம் கலிபாவை தேர்ந்தெடுத்த பாக்கியம் முதலாம் கலிபாவுக்கும் என்பதே நம்முடைய அரபுலக சக்கரவர்த்தி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதால் கிடைத்ததாகவே காணப்படுகிறது.